நீங்களும் ஷூ போட்ட உடனே ஜிம்முக்குள்ள வந்து டைரக்டா த்ரெட்மில் வரீங்களா? ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க. த்ரெட்மில் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா என்னென்ன பண்ணுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின் ஹப். சின் ஹப் வந்து உன் தம் ஃபிங்கர் வச்சு சின்ல வச்சு நல்லா ஹப் பண்ணி ஹோல்டு ஃப்ரீஸ். கமான் 20 செகண்ட்ஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. செகண்ட் ஒர்க் அவுட். சின் டவுனு, ஹெட்ஸ் மேல கை வச்சு சின்ன டவுன் பண்ணி ஹோல்டு. ஹோல்ட் இட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். உங்க ரைட் சைடு ஹெட்ஸை புஷ் பண்ணி ஹோல்டு. ஹோல்ட் இட். சூப்பர். ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10. சேஞ்ச் ஆப்போசிட். 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். யூ டிராப் பண்ணுங்க ஃபேஸ்ல. 1 சூப்பர். 2 வெரி குட். 3 4 5. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வேணும்னா கண்டினியூவா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸா இருக்கட்டும், இந்த உங்களுக்கு டெய்லி ரொட்டீன்ல என்னென்ன ஒர்க் அவுட் தேவையோ அதெல்லாமே ரெகுலரா போஸ்ட் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என் பண்ணணும், அவ்வளவுதான். சூப்பர். 1 கமான். 2 மேல இருந்து 3 கமான். 4 கமான். 5 ஹெட்ஸை சைட்ல ஹோல்டு. 1 2 3 கமான். 4. ரைட் சைடு சின்ல கை வச்சு ரைட் ஹேண்ட் சைடு புஷ். 1 2 3 4 5 6. லெஃப்ட் சைடு 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். ஸோ வந்து இப்படி கீழையும் மேலையும் அப் பண்ற 10 கவுண்ட்ஸ். 1 2 பண்ணிட்டேரு. 3 அப் கமான். 4 அப் கமான். 5. சூப்பர். இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஹெட்ஸுக்கும் உங்க ஹேண்ட்ஸ்க்கும் ஈவன் ப்ரெஷர் கொடுக்கணும். தலையை முன்னாடி தள்ளும் போது கையை பின்னாடி தள்ளணும். தலை அங்கிருந்து நவுறாம அங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து 10 செகண்ட் பண்ணிக்கோங்க போதும். அதே மாதிரி பேக் சைடு பின்னாடி கை வச்சுக்கோங்க. பின்னாடி கை வச்சுட்டு தலை பின்னாடி தள்ளும் போது கையை வந்து முன்னாடி புஷ் பண்ணணும். ஸோ ஈவன் ப்ரெஷர். இது ஒரு 10 செகண்ட். அடுத்து உங்க ரைட் சைடு வச்சுட்டு ரைட் சைடு புஷ் பண்ணணும். உங்க தலை புஷ் பண்ணும் போது உங்க கையும் புஷ் பண்ணணும். சேஞ்ச். லெஃப்ட் சைடு ப்ரெஷர். ரிலாக்ஸ். ஷோல்டருக்கான மொபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஷோல்டருக்கான மொபிலிட்டி பண்ணும்போது உங்க ஃபிங்கர்ஸ் வந்து உங்க ஷோல்டர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எல்போஸ் டச் பண்ற மாதிரி முன்னாடி சர்க்கிள் கிரியேட் பண்ணணும். 1 எல்போஸ் டச் பண்ணி ரொட்டேட்ஸ். கமான். 2 வெரி குட். கமான். 3 நல்லா. கமான். 4 கமான். 5. அப்படியே என்ன பண்றீங்க? ஆப்போசிட் சர்க்கிள் எல்போ டச் பண்ணி ரிவர்ஸ். 1 எல்போ டச். சூப்பர். 2 கமான். 3 கமான். 4 கமான். லாஸ்ட் ஒன். சூப்பர். ரிலாக்ஸ். மைண்ட்ல இமேஜின் பண்ணிட்டு இன்ஃபினிட்டி சிம்பிளா டிரா பண்ணும். இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான். 3 4 5. அப்படியே ஆப்போசிட். 1 2 அதே தான். 3 4 5. சூப்பர். ரிலாக்ஸ். ஸ்ட்ரெயிட் கம் பேக். ஸ்ட்ரெயிட் கம் பேக். ரிலாக்ஸ். அப்படியே இங்கிருந்து இப்படி வேவ்ஸ். ஜஸ்ட் அவ்வளவுதான். ரிஸ்ட். சூப்பர். இன்னும் 2 இன்னும் 1. ரிலாக்ஸ். அப்படியே என்ன பண்ற? ரிஸ்ட்டை ஃபோல்ட் பண்ணி எல்போஸ் கீழே புஷ் பண்ற. எல்போஸ் ஃபோல்டு. அவ்வளோ அமுக்கணும். ஹோல்ட் இட். ஹோல்ட். 1 எல்போஸ் புஷ் டவுன். ஹோல்ட் இட். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். உங்க ஷோல்டரை ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்த கையில உங்க எல்போஸை புஷ் பண்ணிட்டு உங்க ஹியரை பிடிச்சி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் இட். நேரா பார்க்கணும். 10 செகண்ட்ஸ். 10 9 8 7 6 5 4 3 2 1. சேஞ்ச். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டெடி பண்ணிட்டு அப்புறம் ரைட் ஹேண்ட்ல ஃபோல்ட் பண்ணி உங்க ஹியர்ஸை பிடிக்கணும். ஹோல்ட் இட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ பாம்ஸ் டவுன், ஆப் சர்க்கிள். இது பாம்ஸ் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு போய் லெஃப்ட் ஹேண்ட்ல கிளாப் பண்ணணும். 1 கமான். 2 மறுபடியும் கை ஸ்டெடி பண்ணிக்கணும். கமான். 3 கமான். 4 கமான். 5
கம் ஆன் 6 சூப்பர் அப்படியே ஆஃப் சர்க்கிள் டச் பண்ணும் 1 2 சூப்பர் கையை மடக்கூடாது 3 கை ஸ்டெடியா இருக்கணும் சூப்பர் 4 கம் ஆன் 5 ஸோ பாம்ஸ் டவுன்ல ஃபுல் சர்க்கிள் டச் பண்ண போறோம் ஃபுல்லா சர்க்கிள் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் அண்ட் டச் சூப்பர் மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கு வந்துடணும் 2 அந்த கையில சூப்பர் கம் ஆன் 3 கம் ஆன் 4 கம் ஆன் 5 கம் ஆன் மேல இருந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கிளாப் மறுபடியும் பழைய ஸ்டேஜ் வந்துடணும் சேம் இதுல மேல இருந்து ஒரு சர்க்கிள் ஒரு கிளாப் பழைய ஸ்டேஜ் வந்துடணும் கம் ஆன் 2 பண்ணுங்க மேல இருந்து சர்க்கிள் வெரி குட் கிளாப் கம் ஆன் பழைய ஸ்டேஜ் 3 மேல இருந்து சர்க்கிள் சூப்பர் கம் ஆன் பொசிஷன் லாஸ்ட் ஒன் பொசிஷன் சூப்பர் ரிலாக்ஸ் 1 come on 2 very good 3 நல்லா திரும்பி பாரு சூப்பர் come on 4 come on 5 பக்கவா நல்லா கீழே தலைக்கு பின்னாடி கையை தூக்கிட்டு எல்போஸ் மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டு ஹப் பண்ணணும் ஸோ 20 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் கை நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு 5 ஃபிங்கர்ஸும் ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் இட் ஹோல்ட் 1 2 3 4 5 சேஞ்ச் ஆப்போசிட் அந்த கை சேம் ஃபோல்ட் 5 4 3 2 1 அப்படியே இந்த கையில ரிவர்ஸா கீழே மழுக்கணும் ஹோல்ட் இட் 5 4 3 2 1 சேஞ்ச் ஆப்போசிட் ஹோல்ட் இட் 5 4 3 2 1 ரிலாக்ஸ் ஹிப் ரொட்டேட் மட்டும் நான் வந்திருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் இப்படி இப்படி நிற்குவீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம ஹிப் ரொட்டேட் கம்ப்ளீட்டா ஃபுல் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் வேணும் பார்த்துக்கோங்க opposite start 1 come back 2 3 come on 4 relax 10 9 8 7 6 5 change இதே மாதிரி ஆப்போசிட்டா ஹோல்ட் பண்ணு நல்லா ஃபோல்ட் பண்ணு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஹோல்ட் இட் சூப்பர் 5 4 3 2 1 ரிலாக்ஸ் சூப்பர் 2 டவுன் சூப்பர் 3 come on 4 come on last one சூப்பர் ரிலாக்ஸ் 1 தொட்டுட்டு வந்துரு பின்னாடி வந்துரு கம் பேக் இந்த கால் 2 3 4 5 6 7 8 9 10 டவுன் சேம் அதே மாதிரி இந்த கால் சேஞ்ச் அப் நல்லா மேல இன்னும் கொஞ்சம் ஹோல்டு 10 9 8 7 6 5 2 3 4 5 6 7 8 பரவாயில்ல 9 10 change fold hold it 10 9 8 7 6 5 4 3 2 1 relax knee extensions 1 2 3 4 5 change 5 4 3 2 1 ரிலாக்ஸ் அவ்வளோதான் சேஞ்ச் அந்த ஒரு கிளைண்டா இருந்து எப்படி பண்ண முடியும்ன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ பர்ஃபெக்ஷனா இருக்கணும்லாம் இல்ல, நீங்க பண்றீங்க அப்படின்னா இது ஹோம்லயே நீங்க ட்ரை பண்ணலாம், நீங்க ஜிம்முக்கு போறீங்கனாலும் தனியா ட்ரை பண்ணலாம். இப்படிதான் மிஸ் மேட்ச் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும், நிறைய இருந்து பண்றதுக்கே பயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்க ட்ரை பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ரெகுலரா வரும். தயவுசெய்து ஜிம் போறதுக்கோ இல்லை இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கோ எஸ்டேட் பண்ணாம கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதை நீங்க அடாப்ட் பண்றதுக்கு ஈஸியாயிடும். ஆக்சுவலாக ஒரு ஃபுல் பாடி மொபிலிட்டிக்கு அண்ட் ஸ்ட்ரெச்சஸும் பண்ணியிருக்கோம். ஹெட்ஸுக்கும் நிறைய இருக்குது, ஷோல்டர்ஸ்க்கு, எல்போஸ்க்குன்ட்டு தனித்தனியாக எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். எல்லாத்தையுமே ஒரே நாள் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது.
இருக்கிற மொத்த ஸ்ட்ரெச்சையும் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இன்ஜுரி அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஹெல்தியா வாழுங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க.